சொர்க்கத்திற்கு சென்ற தீயவனின் கதை தெரியுமா? முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் பாவங்களால் நிரம்பியிருந்தது. வரம்பு மீறி தீய செயல்கள் புரிந்து வந்தார். அவருக்கு மரணம் நெருங்கிய போது தன் மகன்களை அழைத்து, நான் இறந்து விட்டால் என்னை எரித்து விடுங்கள், பிறகு என்னை பொடி பொடியாக்கி பின்னர் காற்றில் தூவி விடுங்கள். அல்லாவின் மீதானையாக இவ்வளவு செய்த பிறகும் அல்லாஹ் என்னை உயிராக்க முடிந்தால் எவரையும் வேதனைப்படுத்தாத அளவிற்கு ஒரு வேதனையை எனக்கு அவன் அளிப்பான் என்று கூறினார். அவர் இறந்து விட்டபோது அவ்வாறே அவரை செய்து விட்டார்கள். உடனே அல்லாஹ் பூமியை நோக்கி, அவரின் உடல் அணுக்களிலிருந்து உன்னில் இருப்பவற்றை ஒன்று சேர் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே பூமி செய்தது. அவர் அல்லாவின் முன்னிலையில் முழு உருப்பெற்று நின்றபோது அல்லாஹ், நீ இப்படி செய்யும்படி உன்னை தூண்டியது எது என்று கேட்டான். அவர், என் இறைவா, நான் உன் மீது கொண்ட அச்சம்தான் இப்படி செய்யும்படி என்னை தூண்டியது என்று பதிலளித்தார். எனவே அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான். நூல் புகாரி 3481.